தலைவர் அவர்கள் சொன்ன ஒரே ஆலோசனை ரொம்ப வேகமாக ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி சொல்ல விஷயம் மக்களோட இருங்க, மக்களோட பிரச்சனைகளை போய் நாடாளுமன்றத்தில் பேசுங்க, அதுக்குண்டான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிற அனைத்து முயற்சிகளும் இந்த அரசாங்கம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதுக்குண்டான முயற்சிகள், மக்களோட இருக்கிற முயற்சிகளை நாடாளுமன்றத்தை ஒழிக்கிறது தான் எங்க குரலா இருக்கும். முக்கியமாக நமக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நியாயமான குரலாக தான் அங்க பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான முயற்சிகள் கண்டிப்பா செய்வோம். நீட் தேர்வு விவகாரம் தீர்மானத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. நீட் தேர்வு தமிழகத்திலிருந்து விலக்கப் பெறுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்தீங்க? அதாவது இது ஒரு லீகல் கொஸ்டினும் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இது கவர்னருக்கு இரண்டாவது முறை திருப்பி கவர்னருக்கு அமைச்சிருக்காங்க. அவங்க இது சட்டப்படி எனக்கு சொல்ற வரைக்கும் கண்டிப்பா உடன்படணும், பிரசிடென்ட்டுக்கு போய் இது அசென்ட் ஆகணும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான முயற்சிகள் கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான வேலைகளும் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. நாங்க எக்ஸ்போசர் இருந்தாலும் சீனியர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு வேணும். ஸோ சீனியர்ஸோட அட்வைஸை கேட்டு அதுக்குண்டான விஷயங்களை நாங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான நியாயமான விஷயங்களை அங்க பாராளுமன்றத்தில் பேசணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நல்ல கைடன்ஸ் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க போது அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு பேசுவாங்க. நாங்க 40க்கு 40 தொகுதி வெற்றி பெற்றீங்க. கோவையில் முப்பெரும் விழா நடத்துவதற்கான காரணங்கள் என்ன? அதாவது ஒரு காரணம்னு எந்த ஒரு இடத்துல வெற்றியை கொண்டாடுறதுக்கு காரணம் தேவையில்லை. இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை செய்திருக்கும் போது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது கோவைங்கிற இடம் ஒரு ஸ்பெசிபிக் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஸ்பெசிபிக் இடத்துலன்னு ஒரு காரணம் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ப்ரொக்ரெசிவா நடந்த பாலிசிஸ், தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்ல வந்த ப்ரொக்ரெசிவா நடந்த பாலிசிஸும் சரி, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்க சிஎம் பண்ண எல்லாரும் மக்களோட சிஎம் நடந்திருக்க இந்த திட்ட பணிகளும் சரி, மேலும் மேலும் அந்த ப்ரொக்ரெசிவ் நேச்சரை ஸ்ட்ரெங்தன் தான் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கோவை மக்களும் இந்த தடவை ரொம்ப வேகமாகவே திமுகவோட தான் இருந்திருக்காங்க. நல்லா அந்த மக்களிடம் சென்று இந்த அரசாங்கம் செய்திருக்க அந்த நல்ல காரியங்களுக்கு எடுத்துரைக்க ஒரு அருமையான இடம் தான் இருக்கு. கோவை நல்லா இருக்கு, இன்னொரு ஊர் நல்லா இல்லலாம் இல்ல. இன்னைக்கு கோவை இருக்கு, செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போறோம். அது ரொம்ப அருமையான ஒரு வரவேற்பும் பெறும் என்று நம்பிக்கை இருக்கு. 2026 எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எல்லா தலைவரும் சொல்லணும் இல்லைங்க, எல்லா தலைவரும் சொல்ற விஷயம் தானே அவரும் சொல்றாரு. அவரோட உரிமை, அவர் சொல்றார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாராளுமன்றத்துக்கு போறது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கழக தலைவர் என்ன நம்பிக்கை என் மேல வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த வாய்ப்பின் அடிப்படையில் மக்களும் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. மக்களோட நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் என்னோட பணி இருக்கும். பாமக கேண்டிடேட் எதிர்த்து நீங்க போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கீங்க. நினைச்சு பாத்தீங்களா சார் நீங்க வெற்றி பெறுவீங்க? நிச்சயமா பாமக கேண்டிடேட் ஏற்று நான் போட்டியிட்டது உண்மைதான். ஆனால் பாமக கேண்டிடேட் ஏற்று வெற்றி பெறுவது நான் வேட்பாளராக கழகத் தலைவர் அறிவிக்கப்பட்ட முதல் நாளே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது நான் அன்றே முடிவு செய்த ஒன்று தான். தொகுதியில் தருமபுரியில் முக்கியமான பிரச்சனைகள்லாம் பாராளுமன்றத்தில் என்னென்ன பொருள் இருக்கு? எங்கள் பாராளுமன்ற தொகுதியில் பொறுத்தவரையில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இன்றி அண்டை மாநிலங்களுக்கும் வேலைக்கு செல்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்பொழுது நம் கழகத் தலைவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமைந்த பின்பு தொழிற்பூங்கா சிப்காட்டுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அதற்கு சுற்றுச்சூழல்லாம் கட்டி முடிக்க புதிதாக சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இப்பொழுது அதற்குண்டான ஆயத்த பணிகளும் நடைபெற்றிருக்கிறது. அதை விரைந்து முடித்து தொகுதியில் இருக்கிற மக்கள் இளைஞருடைய வேலை வாய்ப்புக்கு நான் பெரிதும் பாடுபடுவேன்.